என்னது என்ன மறந்துட்டியா? என்னது நீ யாருன்னே மறந்துட்டியா? இந்த மாதிரி மறதி நோய்க்கு பின்னாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியா முன்னோக்கி மறதின்னு சொல்லுவாங்க. இந்த வகை மறதியில பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, புதுசா நினைவுகள உருவாக்குறதுக்கு, இல்ல புதுவிதமான தகவல்கள நினைவுல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அவங்களால முடியாது. புதிய மனிதர் கூட பேசினாலும், பழகுனாலும் அந்த விஷயத்த கூட அவங்களால ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. இத தான் முன்னோக்கி மறதின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஆண்ட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெட்ரோகிரேட் அம்னீஷியா பின்னோக்கி மறதி இது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும். ஸோ பெரும்பான்மையான வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது அல்லது ஒரு சர்ஜரிக்கு அப்புறமா இந்த வகையான மறதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். அதே வகையில் டிசோஷியேட்டிவ் அம்னீஷியா இது பார்த்திங்கன்னா அதிர்ச்சி அல்லது உணர்ச்சி ரீதியான அழுத்தத்துடைய காரணமாக இந்த வகையான மறதி ஏற்படும். இதில் பாதிக்கப்பட்ட நபர் சில விதமான நினைவுகளை மொத்தமாகவே இழந்துருவாங்களாம். அந்த நினைவுகள் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அண்ட் டீப்பாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட வகையான மெமரிஸ் இவங்களுடைய மைண்ட்லேருந்து தானாக எரேஸ் ஆகிரும். இது போக டிமென்ஷியா ஸோ இது பார்த்திங்கன்னா நினைவாற்றல் அது போக பிற விதமான அறிவாற்றல் திறன்களை படிப்படியாக பாதிக்கக்கூடிய ஒரு வகையான நோய். அல்சைமர் நோயும் ஒரு வகை இல்லையா? ஸோ அதில் ஒரு வகை தான் இந்த டிமென்ஷியா. இது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே உங்களுடைய ஞாபக சக்தியை எடுத்துருமா. ஸோ இந்த மாதிரி மறதி நோயுடைய வகைகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ கூட இருக்கலாம். ஆனால் அந்த மறதி நோய்க்கு பின்னாடி இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது.